செய்திகள். சிக்கிமில் 4000 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு மோடி அடிக்கல். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று உத்தரப்பிரதேசம் செல்கிறார். ஆயில் இந்தியா லிமிடெட் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வாழ்த்து. விரிவான செய்திகள். சிக்கிமில் 4000 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு மோடி அடிக்கல் நாட்டினார். சிக்கிமின் கேங்டாக்கில் உள்ள பால்ஜோர் மைதானத்தில் நடைபெற்ற மாநிலத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். மேலும் வடகிழக்கு பிராந்தியத்திற்காக பிரத்யேகமாக 6 கிரிக்கெட் அகாடமிகளையும் அறிவித்தார். சிக்கிமை கிழக்கின் சொர்க்கம் என்று வர்ணித்த பிரதமர் மோடி, சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து அதன் புகழ்பெற்ற ஆர்கிட் மலர்களை காணுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் மாநிலத்தின் தூய்மைக்காகவும் அவர் பாராட்டினார். சிக்கிம் ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர் மற்றும் முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்நிகழ்ச்சியில் கலந்துரையாடினார். ஒற்றுமையின் 1000 அடிகள் என்ற தலைப்பில் 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற துடிப்பான கலாச்சார நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் உண்மையான பிரதிபலிப்பு என பிரதமர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் வளர்ச்சி முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்ததோடு வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிப்பதில் சிக்கிம் உறுதிப்பாட்டையும் மீண்டும் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று உத்தரப்பிரதேசம் செல்கிறார். பயணத்தின் முதல் கட்டமாக வாரணாசிக்கு வருகை தரும் பிரதமர் மாலையில் நடைபெறும் மகளிர் மாநாட்டில் பங்கேற்கிறார். ரயில்வே, சாலைகள், குடிநீர் வழங்கல், சுகாதாரம், சுற்றுலா மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்பு உள்ளிட்ட சுமார் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய துறைகளை உள்ளடக்கியுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பிரதமர் மோடி 2 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். அத்துடன் கங்கை ஆற்றின் மீது ரயில் மற்றும் சாலை பாலம் கட்டுவதை உள்ளடக்கிய வாரணாசி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா சந்திப்பின் 3வது மற்றும் 4வது ரயில் பாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். நாளை பிரதமர் மோடி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் மற்றும் பூஜையில் கலந்து கொள்கிறார். பின்னர் ஹர்தோய் செல்லும் அவர் கங்கை விரைவு சாலையை பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். ஆயில் இந்தியா லிமிடெட் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இன்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். லிபியாவின் கடாமஸ் படுகையில் உள்ள ஒப்பந்த பகுதியில் புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்டதற்காக ஆயில் இந்தியா லிமிடெட் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இன்று வாழ்த்து தெரிவித்தார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்த கிணறு 8440 அடி இறுதி ஆழம் வரை துளையிடப்பட்டு ஒரு நாளைக்கு 13 மில்லியன் கன அடி எரிவாயு மற்றும் 327 பீப்பாய் கண்டன்சேட் உற்பத்தி செய்யப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்தது. இந்த கண்டுபிடிப்பானது இந்திய எரிசக்தி நிறுவனங்களின் வளர்ந்து வரும் உலகளாவிய இருப்பையும் மூலோபாய சர்வதேச கூட்டணிகளின் முக்கியத்துவத்தையும் தேசிய எண்ணெய் நிறுவனங்கள் வெளிநாட்டு சொத்துக்களை கையகப்படுத்துவதன் மூலம் தேசிய எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் நாட்டின் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது என்று திரு பூரி கூறினார். இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எட்வர்ட் ஆஸ்ரேனுடன் நேற்று புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் நவீனமயமாக்கல் உள்ளிட்ட ராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இந்த விவாதங்கள் கவனம் செலுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நம்பகமான இருதரப்பு உறவுகளை மேற்கொள்ளவும் ஆர்மீனியாவுக்கு அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஆதரவளிப்பதற்கும் இந்தியா தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக அமைச்சகம் கூறியுள்ளது.